ஜெனரேஷன் மாற மாற வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப், ஹூக் ஸ்டெப் இப்ப எல்லாருமே எல்லா சாங் எடுத்துட்டீங்கனாலே கரெக்ட். பாட்டு ஃபுல்லா கம்போஸ் பண்றோம். பட் அதுல ஹூக் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து 15 செகண்ட் எல்லாருமே ரீலுக்காக ஒரு அந்த ஹூக் ஸ்டெப் கண்டிப்பா இப்போ வந்து ஒரு மஸ்டா ஆயிடுச்சு. அது வந்துட்டு எல்லாருமே ஆடணும் அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் தான். அப்ப அந்த அந்த பிராட்னஸ், அந்த கிரேஸ் இருக்கு, அந்த ஹேர், கையோட அந்த நளினம், அது ஒரு மாதிரி ஸ்டைல்டா, யூனிக் ஸ்டைல்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அதுல அப்போ ஒரு மாதிரி கோரியோகிராஃப்டா ரொம்ப அழகா இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் சாங்ஸே அழகா இருக்கும். ஜென்ரேஷன் மாற மாற வந்துட்டு இப்போ ஹூக் ஸ்டெப்ன்றது அப்போ ஹூக் ஸ்டெப் வச்சு பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. அந்த டைம்ல வந்து சிக்னேச்சர் ஸ்டெப் வைக்கணும்ட்டு. பட் அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன இப்போ அந்த மீனிங் ஏத்த மாதிரி அழகா கொரியர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜென்ரேஷன் மாற மாற அப்படி வந்திருக்கே தவிர அந்த யூனிக்னஸா இருந்ததுதான் நம்ம ரொம்ப ரசிச்சு நான் பார்த்த ஒரு விஷயம். அண்ட் எல்லாருமே இப்போ அது விரும்பும் போது அந்த ஒத்த ரூபா அப்படின்னாலே அந்த கை இப்படி வந்துடும் அந்த விஷயம் அந்த மேட்டர் அப்படிதான் எல்லாருமே நீங்க பாருங்களேன். நீங்க எங்க போனாலுமே அந்த சாங் பிளே பண்ண உடனே இந்த இதுக்கு வந்துருவாங்க. சோ அது அந்த மேபி அந்த மாதிரி சின்ன சின்ன யூனிக்னஸான ஸ்டெப்ஸ் தான் நான் பார்த்து வேந்திருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது 2 பேருமே ஆடுனது. சார் நான் இப்ப பிரதர் கிட்ட இன்டர்வியூ முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரல. பட் ஆனா நீங்க அந்த கிரேஸ்ஃபுல் வந்து உங்ககிட்ட பாடும்போது அவர் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம். நிஜமாவே வந்து பிரசன்னா பிரதரை பார்க்க முடியல. டக்குன்னு அப்படியே பாபு சார் பக்கமே போகுது கண்ணு. அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த மூவ்ஸ்ல கொஞ்சம் கூட எங்கேயுமே அந்த அந்த ஸ்பீடு குறையவே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருந்தது. எப்படி இருந்தது? எங்களுக்கு விஷுவல் ரொம்ப அழகா இருந்தது 2 பேரும் பாக்குறதுக்கு. அப்பா பையனை ஆடினது பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினீங்க தெரியுது. பட் வரவேற்பு எப்படி இருந்துச்சு மக்கள் கிட்ட? அது அவனுக்கு 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 தான் தெரியும். அவன் ஏன்னா அந்த மீடியால அதுல இருக்கிறனால அவனுக்கு தான் தெரியும். என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒரு டான்ஸுக்கு ஒரு ஒரு பேரு வச்சுட்டாங்க. இதுக்கு ரேப், அதுக்கு அது, அதுக்கு இது, இதுக்கு இதுன்னு. அப்பெல்லாம் வெஸ்டர்ன், ஃபோக், கிளாசிக்கல் இதுதான். இந்த வெஸ்டர்ன் தான் எல்லாமே. அது முட்டி மூமெண்டா இருந்தாலும், படுத்துட்டு சுத்தினாலும், என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், எல்லா மாஸ்டர் எல்லா விதமான விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஆடி காமிச்சிட்டோம். ஆனால் இப்போ என் பையன் வந்து இப்போ பிரபுதாட்ட வந்து பிருந்தா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மீடியாலாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மூலியமா தான் என்ன வந்து இவன் இந்த மாதிரி விஷுவலுக்கு வந்து இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா இவன் தான். இவங்க ஸ்டைல் வந்து யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வேற ஸ்டைல்ல பண்றாங்க. அப்ப இப்ப நான் திடீர்னு இப்ப அது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது இடிக்கும். நாங்க இது ஆல்ரெடி பண்ணிட்டே இருந்தனால எங்களுக்கு இது வந்து இப்போ இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த இந்த சந்தோஷங்கள் வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அவ்வளவுதான் தவிர பட் இவங்க ஒர்க் பண்றதும் வந்து எந்த புது ஸ்டைல்ல வந்து அதுவும் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். அந்த டப்பு நிப்பாட்டுறது அது இது பண்றது கொள்றது எல்லாமே. அதனால ஓகே சந்தோஷம். எது நடைமுறையில பேச்சு வருதோ எதை பத்தி நம்ம நீங்க கேக்குறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப அது நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.